மக்களே நம்ம அந்தியூர். ஓகே, அந்தியூர் வந்தாச்சு. அப்படியே இங்கே பாருங்க, பத்திரகாளியம்மன் கோவில். அருமை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த முகம்தான், வேறு யாரும் இல்லை, நம்ம சேது மாம்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து மனோகர் மாமான்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு மாமா. ஸோ இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க, நம்மளோட சேர்த்து 3 பேர். நம்ம கிங் ஆஃப் கிங் ஒன்றா இன்னும் அவர் பட்ட பேர் சொல்லிக்கிட்டே வாங்கலாம். நம்ம மன்சூர் மாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேட்டீங்க, எங்கப்பா மன்சூர் எங்கேன்னு சொல்லி. ஸோ மன்சூர் மாம் வந்து ஆண்டுவே மக்களே வந்துட்டு இருக்காரு. அவருக்காக தான் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஓகேங்களா? அவர் பைக்கில் வந்துட்டு இருக்காரு, சத்தியமங்கலம் மாமியார் வீட்டில் வந்துட்டு இருக்காரு. இங்கே மன்சூர் மாமனை தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க, பர்கூர் போகிறாங்க மக்களே. ஓகேங்களா? பர்கூர் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கார்டன் சொல்லி ஒரு கார்டன் ஸ்டே பண்ணுறோம். நிறைய பிளான் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரானு ஃபிஷ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போய் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ஃபன் பண்ணுறோம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ, உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நீங்கள் பர்கூர் போகிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க மக்களே, பச்சமா இப்போ தான் இன்ட்ரோ ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம், வேறு லெவல் இருக்கும். மாமா கொடுத்துடலாங்களா? ஓகே மாமா. ஓகேங்கம்மா. இல்லையா நேரங்கள் கழித்து வா 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 மன்சூரே. வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். தலைவர் வாருங்க மக்களே, சுபண்ண சாமி. அடுத்து 10வது கல்யாணம் பண்ண போறாரு மாமா. பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா மாமா? சீட் பெல்ட் போடணும் கண்டிப்பா மக்களே. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மாமா போலாமா? போகலாம், தைட தைட. அவ்வளவுதான் மக்களே. இனி நம்ம மாட்டை வெறித்தனமாக இருக்கும். ஹில்ஸு இங்கேருந்து வந்து 32 அதான் போட்டிருக்கான் பாருங்க மக்களே, 32 கிலோமீட்டருங்க பர்கூர். எகைன் வந்து அதே நம்ம அந்தியூர், ஏன்னா அது ஸ்டாண்ட் அங்கே தான் இருந்துச்சு. கொண்டாந்து போட்டு நான் வந்துருச்சுல்ல ஆலைமணி. மக்கள் அடுத்த கட்டமாக நம்ம வந்து நேரு போகணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து பர்கூர் போனால் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது அங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மூளைக்கடைங்க, அந்த ஏரியா பேர் வந்து மூளைக்கடை. ஆல்ரெடி தான் வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே தான் மக்களை போய்ட்டு மல்லிகை செலவு எல்லாமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஆரம்பிச்சிருங்க. நம்ம போகிற இடத்துக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதனால் எல்லாமே அவங்க வாங்கியிருக்காங்க, போயிட்டு இருக்காங்க பாருங்க மாமா 2 பேரும். மக்களே பசிங்க, ஹோட்டல் கடை நிறுத்தலாம் வந்து நிறுத்தல வந்தாச்சு. ஞாபகம் போய் நிறைய நான்வெஜ் சமைக்க போகிறோம். நாட்டுக்கோழி, பிராய்லரு, சீ ஃபுட் அதெல்லாம். சேது மாமா பிளான்லாம் வாங்கியிருந்திருக்கு. அப்படியே இந்த போதை பசிக்கு ஒரு 2 பச்சி சாப்பிட்டு போயிடலாம். நம்ம ஆளுக்கு பர்ச்சேஸில் இருக்காங்க, முடிச்சுட்டு வரட்டும். ஒரு பெரிய பல்க் பர்ச்சேஸே வந்துருச்சப்பா. எவ்வளோ ஆகுது? எவ்வளோ செலவு வச்சுக்கேன்? 500 ரூபாய்ங்களா? 500 சொச்சம். ரைட். இங்கே பாருங்க மக்களே, கொத்தமல்லி கருவேப்பிலையிலிருந்து ஒட்டு மொத்தமாக தக்காளி கிக்காளி அனைத்தும் வாங்கி வந்து விட்டார்கள். ரைட் மக்கள் அப்படியே பாருங்கள், மலை தெரியுது பார்த்தீங்களா? தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, சத்தியமங்கலம் ஹில்ஸ் இருக்குல்லங்க, அந்த தொடர்ச்சி ஹில்லுடைய தொடர்ச்சி தான் இந்த பர்கூர் அப்படிங்கிறதுமே. சரிங்களா? அப்படியே அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க மக்களே. இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் மக்களே. இதான் வந்து பர்கூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கேருந்து மைசூருக்கு 160 கிலோமீட்டருங்க. அதை போட்டிருக்காங்க அதில் போர்டில். ரைட். குரங்கெல்லாம் பாருங்கள். இல்லை இங்கேயே சில நேரங்களில் மானெல்லாம் மேய்ங்க மக்களே, நல்லாயிருக்கும். ரோடு அருமையாக இருக்கும். இங்கே பாருங்க மக்களே, எப்படி போகும் பாருங்களா? ரைட். இந்த அந்தியூர் மூளைக்கடை இருக்கலைங்க, அதுலேருந்து ரொம்ப தூரம் இல்லை, சும்மா பர்கூர் வழியில் கொஞ்சம் தூரம் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய ஹேர்பின் வந்தார். அதை ஒட்டியே தான் இந்த டேம் இருக்குது. இது இளைஞர்களின் சரக்கடிக்கும் பகுதி. இங்கே பாருங்க, பாவெல்லாம் தண்ணி கேங்குது. தண்ணி அங்கே கிடக்குது கடலாட்டு. ஆஹா, இங்கே பாருங்க, குரங்கான்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஆஹா, புதிய வானம் மக்களே, ஜம்முன்னு இருக்குது பாருங்க. சரியான ஒரு வியூங்க. அப்படியே இங்கே பாருங்க மக்களே, அந்த இதெல்லாம் பாருங்க, சதுப்பு நில காடுகள் மாதிரி எருமெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அங்கே கீழே தான் ஊடு இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, எத்தனை நேரம் மேய்ச்சிட்டு இருக்குது பாருங்க. அதானே காட்டு எருமையா இல்லை வீட்டு எருமை தானே? நல்லா பாருங்க, வீட்டு எருமை தானா? ரைட் ரைட் ரைட். வீட்டு எருமையாக தான் மக்களே, காட்டு எருமை நினச்ச எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே,
பயங்கரமாக இருக்கு பாருங்க, செம்மையா. இந்த ரோட்டில் நிறைய லாரி வருங்க, இப்போ தான் மொல்லத்தான் போய் ஆகணும். வேகமாக போனாங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆயிரு. என்னம்மா அப்படி தானே பிடிக்காது, நிற்காது. சரி மக்கள், அப்படியே ஜாலியாக பொறுக்கு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறோம். அதான் மக்களே, ஏர்பின் பெண்டு, அப்பா சரியான ஏர்பின் பெண்டு. ஹெவி லோடு வண்டி இது வந்து கர்நாடகா போகுது, மைசூர் போகும்னு நினைக்கிறேன். மைசூருக்கு அந்த பக்கம் போகும்னு நினைக்கிறது. ஷார்ட்கட் ரூட்டுன்னு வைங்களேன். ஸோ அதனால் அதில் வந்து போகிறாங்க. மொல்லா தான் ஊறிட்டு தான் மக்களே போய் ஆகணும். ரைட், லாரி அதிகமாக போகுதுன்னா இது ஹில்ஸ் பிளைன்ஸ் வந்து ஹில்ஸ் கொஞ்சம் இருக்குமாப்ல. சத்தியமங்கலத்து வழியெல்லாம் வந்து ஹில்ஸ் டைரக்டா இருக்குது. அதனால அதுல ஹெவி வெஹிக்கிள்லாம் போகக்கூடாது. அதுல 6 to 10 வீல் வரைக்கும் அலவுட் இருக்கு. மீதி 12, 14 எல்லாம் டாரஸ் தான் போகுது. இதுல 12, 14, 16 தான் இதுல போகும். இப்ப நீ மைசூர் போறதுன்னா இதை விட்டா உனக்கு ரூட் எதுனா நம்ம சேலம் போய் அந்த வழிதான் வரணும். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கிலோமீட்டர் அதிகம். அதுல நீ இப்ப இந்த ஈரோட்ல லோடு எதுனா மேக்சிமம் வந்து சேலம் போய் பெங்களூர் போய் வரமாட்டாங்க மைசூர். இந்த வழியும் அந்தியூர் வழியும் வந்தா பக்கம். கிலோமீட்டர் கம்மி. இன்னைக்கு லாரி ஃபீல்ட கொடுக்குற வாடகைக்கு டீசலுக்கு சரியா போயிடும். அதனால பர்கூர் ரோடு பெஸ்ட். ஆனா இதெல்லாம் வேகமா இறங்குற வண்டி மொல்லத்தான் வருது. மாப்பிள்ள ஹில்ஸ்னாவே லோடு வண்டி மெதுவாக தான் மாப்பிள்ள. இல்லைன்னா பிரேக் பிடிக்காது. ட்ரம் ஹீட் ஆயிருமா? பிரேக்கே பிடிச்சாலும் டயர் நிற்கணும்ல மாப்பிள்ள. மக்களே சொன்னேன்ல, தெரியுதுங்களா எப்பேற்பட்ட சரிவு. இன்னும் அங்கே நிப்பாட்டிட்டாருன்னா என்ன நல்லா இருந்திருக்கு. இங்கே மனுஷராம நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்ட பண்ணிக்கிறாரு. தெரியுதுங்களா, சரியான பள்ளத்தாக்குங்க மக்களே. அவ்வளோதான், ஜஸ்ட் நம்ம இதை எடுக்கிறதுக்கு தான் வரோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு, கிளம்பிடலாம். இந்த பேக்கரியெல்லாம் ஞாபகம் இருக்குதா? நம்ம நிறைய டைம் வந்து இந்த பேக்கரியிலேருந்து டீ குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாம் சோள பயிர் தான் மக்களே, மக்காச்சோளம் தான். தெரியுதா? இங்கே பாருங்க, அப்படியே அங்கே பாருங்க மக்காச்சோளம் எல்லாம். மக்காச்சோளம் சுருக்கஞ்சோளம் எல்லாம் ஒன்று தான் மாமா. நம்ம தமிழ் நம்ம ஸ்லாங்ல இங்கே துணுக்காளி சோளம், சுளுக்காணி சோளமா? அதான் சுளுக்காணி சோளத்துக்கு இப்படி இது போட்டுருக்காங்க பாருங்க. அதாவது மேலே போரு, கீழே வந்து மாடெல்லாம் நினைக்கிற மாதிரி. ஹில் சைடில் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க மக்களே. இதான் பர்கூர் தான், ஊர் பேர் போட்டிருக்கான் பாருங்க, பர்கூர். இதான் மக்களே பர்கூர். இதை தாண்டோம்னா கர்நாடகாவுமா? அதான் அங்க முன்னாடி செக் போஸ்ட் இருக்குதுங்க. தாண்டா இது ரெசார்ட்டுங்க. ஊருக்கால போக மாட்டேங்குது. அப்பா சரி மக்கள் சே பார்த்தீங்களா இல்லையா? ஜம்முன்னு ஊருக்கு எங்க எல்லாம் காய போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ பயிர் வகையெல்லாம் காய போட்டுருக்காங்க வீட்டில். ஐயா பாருங்க, இந்த வயசுலேயே வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி மக்களே. அடாடாடா மக்களே, ஃபைனலி ரீச்டு ரோஸ் கார்டன். கண்டிப்பாக வாங்க மக்களே. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஓகேங்களா? வந்தாச்சு. மாமாவுக்கு இதெல்லாம் அத்துப்பிடிங்க. அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம் தான் சில் பண்ணுறதுக்கு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க. ரைட், ரோஸ் கார்டன் பேர் வந்து இவ்வளோ ஃபுல்லாக ரோஸ். ஏமாம்மா? அதான் எல்லாம் ரோஸு. எப்பவுமே ரோஸ் இருக்கு. எப்போ வந்தாலும் பூ பறிக்கலாம். மக்களே ஃபுல்லாக ரோஸ் இருக்குங்க, அருமையாக இருக்குது. அதெல்லாம் பெரிய ஒரு வில்லேஜ். ஆமாம், இன்னும் நிறைய உள்ள இருக்கு. லாங் இருக்கு, இந்த சைடு இருக்கு, இந்த ஃபால்ஸ் இருக்குங்களா? ஃபால்ஸுங்களா? அலவுடா? அலவுடு. சரிங்கம்மா மக்களே. ஃபால்ஸ்னாலே நம்ம குஷி ஆயிடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபயர் கேம்ப்லாம் போட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இருக்குது மக்களே. எல்லா வசதியும் இருக்குது தான் மக்களே. ரெசார்ட்டு, ஆஹா தரமான ரெசார்ட்டப்பா, ஜம்முன்னு இருக்குதுங்க. அதான் காஷ்மீர் ரோஸா? ஓகே காஷ்மீர் ரோஸுங்களா மக்களே? சரிங்க மக்களே. அப்படியே முன்னாடி பாருங்கள், அழகு செடி ஜம்னு அழகாக இருக்குது எல்லாமே. இது வந்து ஃபயர் கேம்ப்பு. ஃபயர் கேம்ப் பாருங்கள் நீட்டாக. நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டலாமாம்மா? போட்டே ஆகணும். ஆஹா இங்கே வாரு. மணக்குதுங்க, ஏதோ சமையல் செஞ்சுருப்பாங்க தெரியுது. செம்மையாக மணக்குது. ஏங்க ரெசார்ட்டை பாருங்க. ஆஹா
அல்டிமேட்டாக இருக்குதுங்க. செம்மையான வாசமாக இருக்குது போட்டு கொளுத்து. அதாவது இந்த ரெசார்ட்டை பற்றி நான் உங்களுக்கு மாமாட்ட கேட்டு சொல்கிறேன். இங்கே நம்மளே வந்தால் நம்மளே சமையல் செஞ்சுக்கலாம் மாமா. இங்கே என்னென்ன மாதிரி அவைலபிள் மாமா இருக்குது? மேலே கல்யாணம் மண்டபமா? 4 ரூம் இருக்குங்களா? அப்படி ஸ்டே பண்ணிக்கலாம். மேலே ஹாலு. நம்ம இங்கே மேனேஜர் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம இங்கே வந்து ரெகுலர் ஸ்டே பண்ணுங்க. ஓ சரி சரிங்க. டைனிங் ஹாலு நம்மளே சமையல் செஞ்சுக்கலாம். கிச்சன் பெரிய கிச்சன் இருக்குங்களா? பார்க்கலாங்களா? ரைட்டுங்க. பாருங்க மக்களே, எல்லாம் அதை பள்ளி வேலையும் செய்வாங்களா இருக்கு. சின்ன தேங்காய் பருப்பு, நெக்ஸ்ட்டு மிளகா, மல்லிகை செலவு எல்லாமே இருக்குது. சரி ஓகே மக்களே, வாங்க பார்ப்போம். சமையல் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சிறப்பு. ஆனால் இருங்க, அப்படியே வீடியோ எடுப்போம். பாருங்க மக்களே, சொன்னல பள்ளி வேலைன்னு சொல்லி, எனக்கா பள்ளி வேலையுமே தான் செய்கிறாங்களா தெரியுது. வேற மாதிரி மாமா அப்படிங்களா? அப்படியா? அதை மணக்குதே பாய் மகன் போல வாசம் வேற லெவல் அடிக்குது. ஓகே அப்படியா? பண்ணாலாம் இங்கே இருக்கிறவரா இல்லை? அப்படியா? நம்ம செட்டு தானே? ஓ சரி இப்போ ஆரம்பிச்சாச்சு வந்தோடனே. ரைட்டு சூப்பர். சிறப்புங்க மக்கள். இங்கே பாருங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பசங்களாம் வந்தால் செமையாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இந்த பக்கம் பாருங்க, டைனிங் ஹால். சாமி எல்லா வசதி தான். மதியம் கல்யாணம் பண்ணுறவங்க போது இந்த ஊத்தாப்பதெல்லாம் போடுறதுக்கு எல்லாமே கல்லெல்லாம் இருக்குது. பெரிய அடுப்பு, டைனிங் ஹால் பாருங்கள், கட்டல் மாமா. ஓ இதை நான் பார்க்கவே இல்லைங்க மக்களே. இங்கே பாருங்க, பின்னாடி போகலாங்களா? ரைட்டு மக்கள். எங்கே கட்டல் இருக்குது. நம்ம ஸ்பாட் அங்கே தான் வரேன். வாங்க போல வாங்க மக்களே. காரை கொண்டா நிறுத்தியாச்சு. நிறுத்தி போட்டு நம்ம சேலுக்கு போய் இவங்க வளர்த்துறாங்க. ஓ இது வளர்த்தி நம்ம ஊருக்கு வருது ரோஸ் செடி வரல. போன வாட்டி சின்ன நாற்றை வச்சுருந்தாங்க எங்கள் லைனை அடிக்கி. இந்த வாட்டி எல்லாம் ஃபுல்லாக போட்டாங்க. போன வாட்டி இந்த சம்மந்தி இதுக்கு ஆயுத பூஜைக்கு இருக்குங்களா பூ, ஆயுத பூஜைக்கு மஞ்சள் கலர் செண்டு பூ. இன்னொன்று ஆயுத பூஜைக்கு செவந்தி ஃபுல்லாக செவந்தி. ஓ ஃபுல்லாக செவந்தி இருந்து இது வந்து சின்ன நாத்தாங்க வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி நட்டி இது வந்துருச்சு. இதெல்லாம் விற்பனைக்குங்களாமா? ஓகே இல்லை, இது அவங்க பூ பொறிச்சு சேல் பண்ணுவாங்க. ஓ பூவு இப்போ நடவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், நடவு பண்ணிக்கிறாங்க. ஓஹோ சரி. நாங்கள் ஒரு ரோஸ் செடிக்கு இதை எடுத்து வளர்த்து விற்பாங்கன்னு நினச்சேன். வாட்டர் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிளுங்களா? இங்கே ஒரு வித்தியாசமான வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள்ல கொட்டை இருக்கும். ஓ பயங்கரமான வாட்டர் ஆப்பிள். காய் இருக்கான்னு பாருங்க. எவ்வாறுங்க மக்களே, லைனாக பாருங்களேன், தெரியுதா? எல்லாம் பூச்செடி தான். கிட்டத்தட்ட இது ஒரு 30-40 சென்ட் வருமாட்டு இருக்குது. பரவாயில்லையே. அப்படிங்களா? 40 சென்ட் வருங்களா? பாருங்க. பரவாயில்லைங்க. விற்பனை ஒரு பூ விற்பனைக்கு. ஆமாங்க. அதான் இதெல்லாம் நாளைக்கு பெருசாகிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. ரெசார்ட் பார்க்குறதுக்கு செம்ம தான் இருக்குங்க மக்களே. பாருங்க எப்படி போகுது பாருங்க. அந்த பக்கம்லாம் வந்து வில்லேஜ். ஓ மெயின் ரோடு. ஓ பேக்கரி அங்கே தான் இருக்குதா? கொஞ்சம் தூரம் உள்ள வந்திருக்குமா? ரைட். நம்ம வந்து இந்த பாருங்க அப்படி போய் உள்ளே வந்திருக்குறேங்க. இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்க மக்களே, ரோஸ் பூ காமிக்கிறவாங்க. தெரியுதுங்களா? அழகழகாக இருக்குது பாருங்க. செமங்க. ஓகேங்க மக்களே, சிறப்பு. இப்போ நமக்கான ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. மொத்தம் 4 ரூமுங்களா மக்கள? 4 ரூம். இந்த பக்கம் 3, ஒன்று வேணா ஒரு கிடன் ரூம் ஒன்று இருக்குது. ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஆள் அதிகமாக இருந்தால் அதை பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஏசி ரூம் எல்லாமே இருக்குது. ஓகேங்க மக்களே, வெல்கம் டு ரோஸ் கார்டன். இருங்க ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். ஆஹா வலது காலத்து உள்ள வச்சு வந்துட்டேன் மக்களே. 2 பேர் மொத்தம் 3 பேர் ரூம் படுத்துக்கலாம். வேணா எக்ஸ்ட்ரா பெட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். மாமா உண்மையுமே சூப்பராக இருக்குதுங்கம்மா. ஒருத்தான ரூமாம்மா. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? ஆஹா நல்லா ரூம் ஸ்ப்ரேலாம் போட்டு நல்லா மணக்குது. இது வந்து சூட் ரூம்பு. ரைட்டு. அப்படியே இங்கே வாருங்கள், இது டாய்லெட்டு. ஆஹா நல்லா ஆடப்பாடலாம் பெரிய டாய்லெட்டப்பா. இது எப்படியாமா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கேங் மட்டும் தான் வரலாமா? கப்புள்ஸ் வரலாமா? ஃபேமிலியில் நல்லா சேஃப்டியான இடமா? ஓ சரி. ஓஹோ
பரவாயில்லைங்களே மக்களே, வேற வரீங்க. இப்போ நீங்கள் 2 ரூம் எடுத்தீங்கனாலும் இது 2 ஃப்ரீ பண்ணி நமக்கு ரெசார்ட் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி வராங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர் இந்த ரெசார்ட்டின் டோட்டலாக 10,000 ரூபா பில் பண்ணுவார். பண்ணிட்டு நம்ம ஃபுல் 4 ரூம் நீக்கி விட்டுருவாரு. 4 ரூம் நீக்கி விட்டுருவாரு. ஆனால் 2 ரூமுக்கான ரெண்ட் தான் வாங்குவாரு. 4 ரூம் நீக்கி விட்டுருவாரு. நம்ம இந்த ஃபுல் ரெசார்ட்டுக்கு நம்ம தவிர வேறு யாரும் புக் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியா கப்பிள்ஸா வந்தோம் அப்படின்னா பசங்க தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம நேற்று நைட்டே கேட்டோம். நேற்று நைட் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரே ரூம் இருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம நேற்று நைட்டு கிடையாதுங்க அப்படின்ட்டு. நீங்க கஸ்டமர் தான் முக்கியமாக பார்க்குறாங்க. சிறப்புங்க மக்களே. வெளியே பாருங்க, ஜெகமன் ஒரு சோஃபா செட்டு. ஆஹா மாமா, உண்மையாலுமே சொல்கிறேன், எத்தனையோ ரெசார்ட் போயிருக்குது. ஆனால் மக்களை எத்தனையோ தடவை அந்த வழியில் இருக்கிறேங்க. அதான் அது போகிறேன் மாமா, வந்தோடனே பார்த்தேன். இங்கே வந்து ஏதோ மீன் இது மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, கோல்டன் கலரில் அருமையாக இருக்குது. சிறப்பு. சரி வாங்க மக்களே, அப்படியே உங்களை அழைச்சிட்டு வர. எப்படி இருக்கு மாமா? தரமா? சிரிப்பை பாருங்க மாமா மூஞ்சியில். சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்றது. வந்தால் மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கான்சன்ட்ரேஷன். மக்களே இங்கே பாருங்க, எல்லாம் ஃபுல் தரேன். ஏன் மாமா, குழந்தைங்க கிட்ஸ் கூட்டம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஊஞ்சல் மக்களே. வெயில் அடிக்குது, நம்ம நோ சரக்கு. மக்களே இங்கே வாருங்கள், தக்காளி அப்படியே காய்ச்சி கிடக்குது. நாட்டு தக்காளிங்க மாமா, நாட்டு தக்காளி தானே இது? ஹைப்ரிட் சரி ஹைப்ரிட் பார்த்தாலே தெரியுது. அங்கே பாருங்க, அந்த அக்கா வந்து அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தக்காளி பறித்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க மக்களே. ரெசார்ட்டு பார்த்துருப்பீங்க, வாங்க அப்படியே மேலே ஏறி அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன். சத்தியமாக மாமா சொன்னப்போ நான் என்னமோ நினச்சேன், ரோஸ் கார்டன்னாரு. சரி ஏதோ இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குன்னு எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க, இந்த பக்கம் இருந்து அப்படியே போகலாம். இந்த பக்கம் ஏறி வந்தீங்கன்னா தோட்டத்துக்கு அப்படி இப்படி போகலாம். உண்மையாலுமே ஒர்த்துங்க. சரி, மேலே வந்து இதுதானே சொன்னார், கல்யாண மண்டபம் தானே சொன்னார். கல்யாண மண்டபம் இங்கே பாருங்க மக்களே, கீழேருந்து அப்படியே மேலே வந்திருக்கோம். என்னப்பா ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் இருங்க காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வில்லேஜு அப்படியே அங்கே பாருங்க, இதெல்லாம் பருகூர் வில்லேஜ் தான் தெரிகிறதா. கீழே தக்காளி தோட்டம், அந்த பக்கம் பேக்கரி, லாரிகளாம் நின்றுட்டுருக்கு நிறையா. அதான் பாருங்க, அதுதான் பேக்கரி. இந்த வழியாக ரோஸ் கார்டனுக்கு போகலாம். நம்ம ஓப்பன் பண்ணின ஹால். இங்கெல்லாம் ரெஸ்ட் ரூமுங்க, இதெல்லாம் டாய்லெட் ரெஸ்ட் ரூமு. இவ்வளோ பெரிய ஹாலுங்க, பரவாயில்லையேப்பா. ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறாலும் கூட பண்ணலாங்க. நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனை போட்டு கீழே ரூம் எடுத்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சிறப்பானது. சின்ன மீட்டிங்லாம் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு சரியான ஒருத்தான ரூமுங்க. நீட்டாக கீழே மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்டே பண்ணிட்டு சமைச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு சமையல்காரங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் வைப் பண்ணலாம் போலையே. இவ்வளோ பெரிய இது பாருங்க ஹாலு. இதை நான் எதிரே இந்த ரெசார்ட்காரர் ஃப்ரீயாக ப்ரமோஷன். ஆனால் ஒர்த்தா நான் மனசார பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான ரூமு. செம்மல்ல? ஆமாம் மக்களே, நேற்று மாமா கூட சொன்னார், மாப்பிள்ளை நைட்டே கிளம்புறதா. மாப்பிள்ளை ஒரு ஃபேமிலி இருக்காங்களாமா, அந்த ஃபேமிலி கீழே வந்தால் நம்ம போய்க்கலாம். என்னங்கிறது 8 மணிக்கு தெரியும் பொண்ணார் நேற்று நைட்டு. அப்புறம் அப்படி அவங்க கிளம்பலைன்னா நம்ம காலையில் போய்க்கலாம் மாப்பிள்ளை பொண்ணார். அதனால தான் நான் காலையில் கிளம்பி வந்தேங்க ஈரோட்டிலேருந்து. தெரியுதா? இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையல் கேது அதான் இருக்காங்க பாருங்க நம்ம கேங்கு. மாமா அவ்வளோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, நான் எட்டி பார்க்கல. அப்படியே இங்கே பாருங்க, ரோஸ் செடிகளின் பூந்தோட்டம். சே செமையாக இருக்குதுங்க. அடா செம வாசமாக இருக்குது. ஏங்க கண்டிப்பாக ரோஸ் கார்டன் வாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் நெடுவாக ரோஸ் பூ தான், நிறைய பூத்துருக்குங்க. பூத்து குலுங்குதப்பா, அழகழகாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருது. இங்கே எப்படின்னா ரொம்ப வந்து வெயிலெல்லாம் அடிக்காதுங்க, சரிங்களா? நம்ம கீழே இருக்கிறத வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ரொம்ப குளிர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்க மக்களே, காலிஃப்ளவரு, வெங்காயம். இப்போ நாங்களும் கூட காலிஃப்ளவர் போட்டிருக்கேங்க மக்களே. அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்துடுங்க பாருங்க, தெரியுதா? ஓகே மக்கள்ஸ், அப்படியே ஒரு சுத்தடிச்சு வந்தாச்சு. வந்த உடனே நம்ம காய்ஸ் பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்கார துறை நம்ம மன்சூர் மாமா. என்ன மாமா? வெங்காயத்தை தொலைக்க ஆரம்பித்து விட்டார்.
அவ்வளோதான் மக்களே, கேட்டு நல்லா ரெடி பண்ணி இங்கே மீன் கவிச்சி வாசரிக்குதா தான், அதான் நான் பார்த்தேன். இங்கே வருங்க அது என்னம்மா மீன்? கட்லாவா? லோகு லோகு மீன் பாருங்கள். பீசஸ் எல்லாம் பாருங்கள் மக்களே, கண்டமாக இருக்குது. ஜம்முன்னு நீட்டாக பீஸெல்லாம் போட்டு அணிந்துச்சு, சுத்தம் பண்ணி ரெடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் இறால். ஆஹா சரிதா, அருமையாக இருக்குது பாருங்களேன். எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம காட்டுக்குள்ள நம்ம மாமாவோட செஞ்சு சமைப்போம்ல, எப்படி நம்ம ஜாலியாக நம்மளே வெங்காயம் உரிச்சு எப்படி சமைப்போம், அதே ஃபீல் தான் இங்கே எனக்கு வருது. ஆனால் நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது எல்லா விதமான வசதியும் இருக்குது. டைனிங் டேபிள் இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, மிக்சி எல்லா விதமான வசதியுமே இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், பசங்களோட வந்து ஒருத்தான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். இன்னமே பார்ப்பீங்க, வரிசை அப்படி பார்க்க போகிறீங்க. சரி ஓகேங்க மக்களே, அப்படியே எல்லாம் மாமா வெங்காயம் தொலைச்சிட்டு இருக்கேன், வேறு பூண்டை வேறு தொலைக்க சொன்னார், தொலைச்சிட்டு வாங்க அப்படி பார்ப்போம். மக்களே இங்கே வாருங்க மக்களே, சரிதா நம்ம வரும்போது சமைச்சிட்டு இருந்தாங்களே பள்ளிப்பாளையம், எப்படி சமைச்சிருக்காங்க பாருங்கள். வேறு லெவல் வெங்காய விதை, சரி மிளகாய் விதையெல்லாம் ஊற்றி போட்டு தேங்காய் பருப்பு பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, அடாடாடாடா டெம்ப்டிங்காக அதுங்க வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க ஒரு 2 பீஸ் டேஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து பாருங்கள், ஐயா வந்து வெங்காய பக்கோடா சாப்பிடுகிறார். காரணம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட மாட்டார். ஏங்கய்யா நானும் சாப்பிட மாட்டீங்க. இங்கே மலையில் வந்து லிங்காயத்து பீப்புள் அதிகம், கர்நாடகா ஃபுல்லாமே லிங்காயத்துன்னு ஒரு சமூகம் வாழ்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ்ஜு சரக்கு எதுவுமே அடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய பக்கோடா நல்லா இருக்குதுங்களா? ரைட்டுங்கய்யா. மக்கள்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஊட்டி ஆப்பிள் மாமன் சொன்னார்ல, வாட்டர் ஆப்பிள், அதனோட இலை தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு இப்படி ஒரு இலை மாட்டிடுதப்பா. சரி ஓகே, டேஸ்ட்டு பார்த்துடலாம். பள்ளி வளையம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா விதை ஊற்றின மிளகாய், அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தேங்காய் பருப்பு தெரியுதா, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாமா? சேஸ் மக்களே. சான்ஸே இல்லைங்க பாருங்க மக்களே, பீசஸ் எல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டியாக கருவேப்பிலந்தோட வெங்காயம். சரி என்ன சொல்றே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கு. எப்படி டேஸ்ட் எப்படி? எப்படிங்கம்மா, அருமைங்களா? ஓகே, அப்படி எடுத்து வாரி விடுவோமா, எல்லாத்தையும் குத்தாலுமாம்மா? இந்த நைட்டு நல்லா இருக்கா மக்களே? அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க, சமையல் கட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய சமையல் கட்டு பாருங்க, ஸ்பேசியஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. ஏங்க இது என்னது, ஃப்ரிட்ஜ் முதல் கொண்டு இருக்குது. மீன் மீன் கொண்டு உள்ள வச்சாச்சு. சே வேற மாதிரிங்க மக்களே, ஃப்ரிட்ஜ் முதல் கொண்டு அவைலபிள் இருக்கு, கேஸ் இருக்கு, வடை சட்டி பாருங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கு, தட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெசார்ட்டுக்கு வந்து குவி போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பனியாரக்கல் முதல் கொண்டு இருக்குது, இதான் மிக்சி, பெரிய மிக்சி இருக்குது, இட்லி சட்டி வேணுமா இட்லி சட்டி இருக்குது, குக்கர் இருக்குது, அடே சாமி பெரிய குக்கர் இருக்குது, பல விதமான குண்டாக்கள் இருக்குது. இதா பாருங்க மிக்சி சொன்னேன்ல, மிக்சி வந்தவொடனே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்க, சரிதா? ராவா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செம்ம. மாம்சு நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் இந்த ரெசார்ட்டுக்கு வர போகிறாங்க, ஓனர்கிட்ட ஏதாவது கமிஷன் இது வாங்குங்க. செம்ம, ஆரம்பிக்கலாமா? என்ன மீன் குழம்பா? மீன் குழம்பா பிரானா? மீன் குழம்பு. இது ப்ரான் நீங்களா? ரைட்டு. ப்ரான் வந்து மாமா தான் எக்ஸ்பர்ட் அதில். ஸ்வீட் ப்ரான். ஓகே ஓகே. அடுத்து நம்ம மன்சூர் மாமா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, வடைச்சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உள்ளே போட்டார், ஸ்லிம்மில் வச்சுருக்காரு ஃப்ளேமு. நெக்ஸ்ட்டு அப்படியே எடுத்து எல்லாம் செய்ய வேண்டியது தான். கருவேப்பிலை மக்களே. அடுத்து தக்காளியை கழுவி கொடுத்து விட்டேன்.
தலைவரே அப்படி புளியலாமா? நமக்கெல்லாம் கையே வந்து கையை கத்தியா? ஆமா மாப்பிள்ள. மதுரைக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஈரோடுக்காரனு கையை கத்திதான். அது விளக்கேத்திக்காரனுக்கு. ரைட்டு. சரி மக்களே இங்கே பாருங்க, நீட்டாக வந்து சாமா இதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி பைப் வசதி முதல் கொண்டு உள்ள வந்து பாத்திரம் கழுவுற இடம் முதல் கொண்டுமே இது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு வசதிங்க. நான் எத்தனையோ ரெசார்ட் போயிருக்கேன், எல்லா பக்கம் பியூட்டி போய் கொடைக்கானல் போயிருக்கேன். பட் அங்கேயெல்லாம் இல்லாத ஒரு இது நம்ம வீடு மலைக்கு மேலே நம்மளுக்கு சொந்த வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குதுங்க. இதை புகழ்றக்கு வார்த்தையே இல்லை, அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி கொடைக்கானல் ஊட்டியில் எங்கேயுமே இல்லை. அங்கே இருக்க போகிற ரெசார்ட் கூட நம்ம சமைச்சு கொடுப்பாங்க. இது நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு ரெசார்ட் இன்னைக்கு வந்து பர்கூரில் பார்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒரு மலைக்கு மேல இருந்து எப்படியோ ஃபேமிலியாக வந்தாலும் அருமையா இருக்கேன். குட்டி குழந்தைகளை ஆமா, நான் உண்மையாவே மக்களே நான் அடுத்த ஃபேமிலி கூட்டெல்லாம் இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு குட்டிஸாக சந்தோஷம் கூட நம்ம குழந்தைகள சந்தோஷம். கண்டிப்பா நம்ம ஆயிருந்தாலும் அனுபவிச்சிருப்போம். ஆனா நம்ம குட்டிகளை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சந்தோஷம் இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி நல்ல இடம். அதே மாதிரி என் தம்பி அருமையா சமைச்சா சாப்பாடு வச்சிருக்கோம். ரீச்சா இருக்கணுங்கிறீங்களா மக்களே? யாருங்க மக்களே ஜம் ஜம்னு மனுஷரும் அவனு பசி ஆயிடுச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. எனக்கும் பசி தான் மக்களே, எல்லாத்துக்கும் பசி தான். மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம மாமா வந்து ஸ்வீட் ப்ரான் நம்மளுக்காக செய்ய போகிறாரு. ப்ரான் மஞ்சூரியன் எப்படி இனிப்புத்தன்மை இருக்கும் அதே மாதிரி செய்ய போகிறாரு. அதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம மாம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? ரைட். மாமா அப்படியே இந்த பக்கம் ப்ரான் வேலையில் ஈடுபட்டு இருக்கார். மக்களே அடுத்த கட்டமாக அம்மாடி குக்கர் பாருங்கள். நான் சொன்னால் எல்லா விதமான குக்கருமே இருக்குது. ஒரு 1.5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை வந்து இப்போ அளந்து போடணும். இன்றைக்கும் பலகட்டு தான் போட்டு இந்த பழக்கம். 1 எல்லா விதமான வசதியுமே இருக்குது. 4 5 ரைட். ஊற வச்சலாங்களா அரிசியா? 6 போட்டால் குக்கர் பிடிக்கலன்னா 5 தான். நெக்ஸ்ட்டு ஊற வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும் அரிசி. ஊறினதுக்கப்புறம் கழிஞ்சு எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு விட்றலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு. மக்களே அடுத்து பாருங்கள் மக்களே, புளியை கரைக்கிறார் திரு மன்சூர் அலிகான் அவர்கள். ரைட்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே வந்து 3/4 பதமாக நல்லா வணங்கிக்கிச்சு. மீன் குழம்பு இப்படி வச்சா தான் மக்கள் நல்லாயிருக்கும். கசகசன்னு வந்து இது பண்ணக்கூடாது. மசாலா மாதிரி கொஞ்சம் 1-2 தான் இருக்கணும். மக்களே அடுத்து பாருங்கள், புளிக்கரைசலை வந்து மீன் குழம்புல உள்ளே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறார். நான் எடுப்புமில்ல வளைச்சி எடுப்புமில்ல. ரைட். போதுமா? மிச்சதெல்லாம் இதில் அப்படியே இது பண்ணி பச்சை மிளகாய் ரசம் பண்ணிக்கலாமா? அதுதான் மன்சூர் மாமனுடைய சிக்கனை தான் மன்சூர் மாமனை பார்த்து கற்றுக்கினேன். ஆஹா மக்களே, இதை நான் பார்க்கவே இல்லை. என்ன மாறி வச்சுருக்காங்க. அம்மி இங்கே பாருங்க, ஆட்டாங்கல். சே, இந்த வசதியெல்லாம் முதல் கொண்டு இருக்குது. நீங்கள் பாரம்பரிய முறை எப்படி சமைக்கணுமா? வாங்க. ரோஸ் கார்டன் அதுபோக உட்காந்து சாப்பிட்லாங்க. ஒரு 10 பேர் லைனாக உட்காந்து சாப்பிட்லாம். ரைட்டு. இங்கே பாருங்க ஜம்முன்னு கைத்து கட்டல். சே, இதெல்லாம் வாழ்க்கை. சரி வாங்க போய் சமையல் பார்க்கலாம். ரைட். மீன் மசாலா வந்துருச்சா? ரைட். மீன் குழம்புங்க. குழம்பு இது வறுவலுக்கு. ஓகே மக்களே அடுத்து பாருங்க, சக்தி மீன் குழம்பு மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாமா மீன் குழம்பு வாசம் அடிக்குதே மாமா. அடிக்கும். செய்யறது யாரு மாப்பிள்ள? மன்சூர் சோளக்கார். நீங்க பழைய ட்ரெண்டிங்கில் இருக்கிறீங்க, புது ட்ரெண்டிங் மன்சூர். எங்கூர் விளக்கேத்தி சோளக்கார். சமைச்சால் அது ஒரு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு சுவை கொண்டாந்துருவார். அந்த சுவை வந்து கேட் பைஸ் அப்படித்தான் இருக்கு. கேட் பைஸ் சமைக்கிறது வேற. ஆனால் எங்கள் சோளக்கார சமைச்சாருன்னா நீங்களா பழைய செட்டு. அப்பெல்லாம் நல்லா வாலியமாக இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் பூரா உங்கள் காரத்தில் தான் வறுத்த கறி. எங்கள் செந்தில் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். அங்கே நாங்கள் கறி வறுக்கிறதுல ஒரு வாழையிலுக்கு 90 முட்டையை வறுத்து அப்படியே கொட்டி சாப்பிடுவோம். 90 முட்டை இருக்குல்ல, அப்படியே பொரியல் பண்ணி அப்படியே உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு வாழ்ந்துருக்கீங்க. இன்னும் வாழ்வோம். ஏன் இன்னைக்கு முட்டையை சாப்பிட்டோம், இன்னைக்கு கறி வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான். அவ்வளோதான். லைட்டாக டேஸ்ட் என்ன
புளிப்பு வேற இருக்குது. ஆஹா நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. லைட்டாக ஒரு போட்டு போட்டுக்கலாமா மீனுக்காக? ஒரு போட்டலாங்களா? போட்டுக்கலாம். ஆமாம் எல்லாமே அருமையாக இருக்குது. புளி மட்டும் ஆமாம் மஞ்சப்பொடி போட்டுடலாம். எல்லாம் போட்டோம் கலருக்காக மஞ்சப்பொடி. முதலே போட்டிங்களா? இல்லை மாப்பிள்ள கொத்த மாப்பிள்ள. ம் நல்லா கொத்தி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. மக்களே இப்போ நான் பாருங்க என்னை நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் கேசவன் போய் கறி வறுக்கிறான். நான்லாம் எனக்கு சுஜிப்பி இங்கே நிற்கிறதுலாம் பெருந்தலைகள். இது இவங்க இதுக்கு வந்து அட்டகாசமெல்லாம் வந்து சொல்லிலடங்கா வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 சட்டி வச்சுருப்பாங்க. 1000 சட்டி வைக்கிறனா 1000 தடவைக்கு மேலே கறி எடுத்துருப்பாங்க கேங்காக சேர்ந்து. அதெல்லாம் வந்து எங்கள் ஊர் காலத்தெல்லாம் ஒரு கேங்கை சேர்த்துங்க 100 பேர்த்துக்கு மேலே வருங்க. அதெல்லாம் அப்போ அப்படி எல்லாம் இப்போ கல்யாணம் ஆனவொடனே எல்லாமே மாறிட்டாங்க. அவ்வளோதாங்க மக்களே. மாமன்லாம் வந்து யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டார். என்னம்மா இப்படி உசுப்பேத்திய அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் பக்காவாக சமையல் வேலையில் விட்டால் எல்லாம் பக்குவமாக செஞ்சு விடுவோம். பாருங்க மக்களே சுத்தம் ஊற வச்சுருந்தோம். கழிய ஆரம்பிச்சிட்டாரு. மக்களே இப்போ என்னென்னு கேட்பீங்க, மன்சூர் மாமன் தானே பேர். மாமனோட இயற்பெயர் வந்து சுந்தரமுங்க. சோளக்காரனை கூப்பிட்றது இப்போ அப்பா பேர் சோளக்காரர். அப்பா வந்து எங்கள் ஊரில் மிகப்பெரிய டானா வளம் வந்தவர். விளக்கேற்றி பஞ்சாயத்து முதல் பஞ்சாயத்து தலைவர். அப்படிங்களா? அவர் தான் தலைவர். அவர் காரில் போகும்போது துப்பாக்கி இல்லாமல் போக மாட்டார். துப்பாக்கினா ஜீப், அதாவது ஒரு கார். அந்த கார் போகும்போது பெரிய துப்பாக்கி இருக்கும். இப்போ எப்பாவா? ஆமாம். சோளக்கார் என்ற அவர் வந்து ஒரு எனக்கு நான் சின்ன குழந்தப்போ கத்திரிக்கோள் சின்னமா அப்போ என்னது கத்திரிக்கோள் சின்னம். அப்போ நான் ஒரு சின்ன எனக்கு 48 வயசு. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது 5-6 வயசு இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து ஒரு பஞ்சாயத்தில் நிற்கிறார். கத்திரிக்கோள் சின்னத்தில் நிற்கிறார். கத்திரிக்கோள் சின்னம் நோட்டீஸ் பார்ப்பேன். ஏன்னா நோட்டீஸ்னால் ஒரு பேப்பர் பார்த்தா நமக்கு பிடிக்கும். ஆனால் அப்போ அந்த காலத்தில் யார் கொடுக்குறாங்க நோட்டீஸ் வாங்க ஒன்று பார்ப்பேன். அப்போ யாராவது சோளக்காரன்னு பார்த்தேன். சோளக்காரர் பயம் ஒன்றாமல் இருக்கும் போது அதான் அவங்க. ஆனால் அந்த காலத்தில் நல்லா டானா இருந்திருக்காரு. அவர் குரல் கர்ஜிக்கும். ஆமாம் அதான் அது ஒரு காலம். அன்னைக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேற ஃபோன் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணணும் ஊருக்குள்ள போய் யாராவது வீட்டில் தான் ஒரு ஃபோன் பண்ணணும். யாராவது வீட்டில் தான் ஒரு ஃபோன் இருக்கும். அன்னைக்கு டிவியே ஒரு வீட்டில் தான் இருக்கும். அது வெள்ளை கலர் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட். அதனால நான் பார்த்துருக்கேன். பஞ்சாயத்து ஓடி போய் பார்த்துருக்கேன். வெளிக்கிலே ஓடி பார்த்துருக்கோம். இதே விளக்கேட்டியில் நான் 2014-15 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இதே எண்ணூரில் வந்து தண்ணி கிடையாது. அந்த டிவி யார் ஏற்படுத்தி கொடுத்தது? ஐயாப்பா சோளக்காரன்கிற அவரு தான் எல்லாமே அந்த ஒரு பஞ்சாயத்து டிவி கொண்டாந்து விட்டவர். எல்லா இடத்துலையும் இருக்கணும் பண்ணணும் நல்லா பண்ணார். இன்னைக்கு தலைவருக்கு அரசியல் நாட்டமே இல்லையே. அரசியல் நாட்டம் இல்லை. அவருக்கு பிடிக்கல அரசியல். நமக்குலாம் அரசியல் பிடிக்கும். ஆனால் அரசியலில் பல வேலை பண்ணியிருக்கோம் வருவோம் நம்ம செய்வோம். அவரு வந்து விளக்கேற்றில் முதன்மையாக இருந்தார். நம்ம மறுக்க முடியாதுல்ல. சரிங்க. ஆனால் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உண்மை நிதர்சனமான உண்மை. வரலாறு இருக்குல்ல, வரலாறு மறுக்க முடியுமா? கண்டிப்பாக மறுக்க முடியாது. கண்டிப்பாக. கிட்டத்தட்ட எனக்கு 5-6 வயசு இருக்கும். அப்பெல்லாம் வந்து எங்கள் அப்பெல்லாம் எலெக்ஷன் இருக்கிறப்போ கத்திரிக்கோள் சின்னத்தில் வந்து ஒரு பெரிய ஜிப்பா போட்டிருப்பாரு. ஜிப்பாங்களா? ஆமாம். அப்படியே ஜிப்பா போட்டு அது போட்டு மடிச்சு விட்டுட்டு அப்படியே அந்த வயதில் பார்த்த ஞாபகம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா அந்த தோணை இருந்தங்காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. குதிரையில் வருவாராமாங்க? நான் குதிரையில் வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் குதிரையில் வந்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் பேர் ரெக்கார்டு அஜெண்டாவில் இருக்கு. மக்களே அங்கே வாருங்கள். மாமா எடுத்து அடுப்பில் வச்சுட்டாரு. சோத்தை விசில் ஊதி போட்டிங்களா? மூடி நல்லா அமுத்தி போடணும் மாமா. நல்லா மணி வச்சுல. ஓகே மக்கள் அடுத்து பாருங்கள். இறாலை வந்து மாமா வந்து அலாச ஆரம்பிச்சிட்டாரு. சேது மாம்ஸோடைய இன்னைக்கு ரெசிபி தான் வந்து இறால் ரெசிபி. ஆமாம் அப்படியே எடுத்து காட்டுங்கம்மா. குத்தாட்டி காட்டுங்க. ஃப்ரீஸெல்லாம் இதாகிடுச்சா? ஓகே ஒன்றும் தப்பல் அப்படி காட்டுங்க சும்மா. மக்கள் இவ்வளோ பெரிய இருக்கல இறால் வேகும் போது சுண்டிடும். ரைட். இல்லை லைட்டாக தண்ணி விட்டோம்னா தான் இதாகும். ஸ்லூதாகும். லைட்டாக தண்ணி விடணும் மாமா. அப்போ தான் இதாகும். ஓகே இந்த கஷ்டமான வேலையை மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. என்ன
இல்ல தண்ணி ஊத்துமாப்ல கொஞ்சம் தண்ணி ஊத்து இருங்க அந்த உப்பு கொஞ்சம் இதாகட்டு இல்லைன்னா உப்பு கரையாது. 1 கிலோ 500 ரூபாய். 1 கிலோ 500 ரூபாய். அவ்வளோதான். ஆமாம் ஒரே நிமிஷம் பொறுமையாக கேட்டுங்க அப்படியே இருங்க. ஆஹா அவ்வளோதான். ஒரு கை வருது 500 ரூபா நம்ம ஊரில். இதே கடலோரத்துக்கு போனால் கம்மியாக வாங்கிருக்கலாம். நம்ம சீப்பாக வாங்கலாம்ல. அதான் கூறு 200 ரூபா 300 ரூபாய்க்கு இருந்தாப்ல. கூறு 200 300. இதெல்லாம் காரைக்கால் போனே வச்சுக்கோங்களா கூறு வச்சுப்பாங்க 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி அப்படி பிரிச்சுப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்கே கேட்குறேன். அங்கே சமைக்கிற வாய்ப்பு இல்லை. எங்கள் ஊரில் 500 ரூபாங்க அப்படின்னு. ஈரோட்டில் 500 ரூபாய். 500 ரூபா எவ்வளோதான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. ஒரு கை மாமா இது பரவாயில்ல. இன்னும் வெந்ததுன்னா இதுவுமே இருக்காது. பாய் தான் இருக்கு. கண்டிப்பா மாமா. மக்களே அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊற விட்டாச்சு. ஆஹா இன்னொரு பாத்திரம் இல்லையா மாப்பிள்ள? எடுத்துட்டா ரைட். இங்கெல்லாம் பாத்திரத்துக்கு பஞ்சமே இல்லைங்க மக்களே. இது போக இன்னும் நிறையாவே இருக்கு. பட் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தை வச்சுக்கலாம். வெளியே எடுத்து தரும். ரைட்டுங்க மாமா. இன்னொரு டைம் அலாசிக்கலாமா? 2 டைமு? ஆமாம் மாப்பிள்ள. நல்லா அலாசுங்க. 1க்கு 2 3 டைமோட அலாசலாம். இன்னொரு டைம் அப்படியே கீழே ஊற்றுமா வடிச்சு ஊற்றிட்டு. ரைட். அடாங்க பாருங்க மீன் அருமையாக இருக்குதுங்க. மன்சூர் மாமா சிறப்புங்க மாமா. சிறப்பு மாமா. எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி நீட்டா பண்ணி வச்சுங்க மாமா. அந்த அடியில் ஒரு லேயர் மாதிரி வருதுல்ல? அது பிரச்சனை இல்லை மாப்ள. அதை ஒன்று காட்டுங்க. இது காமனா எல்லாத்துலயும் வரும் மாப்ள. எல்லாத்துலயும் வரும். ஏன்னா அது மெயின் எடுத்துறா. எல்லாத்துலயுமே இருக்கு. ஏன்னா அது மெயின் எடுத்துறா. இது மோஸ்ட்லி எல்லாத்துலயும் வரும் மாப்ள. எல்லாத்துலயும். இது வந்து என்னன்னா அது தசை லேயர் இருக்கு. மெயின் லேயர் எடுத்துறா. நம்ம மெயின் இருக்குது எடுத்துறா. ஒன்னு இந்த மாதிரி இருக்கு மாப்ள. 1 2 ரொம்ப ரேரா இருக்கு மாப்ள. இது எடுத்தாலுமே அது இருக்கு மாப்ள. இருக்கு. இது எடுத்துனா அப்புறம் இருக்கு. இத பாருங்க. சரிங்களா? குடல். இது நம்ம பார்த்தா கலர் பார்க்கணும். ஒரு ப்ரானா பார்க்கணும். அது மாதிரி இருக்குங்களா? ஓகேங்க மக்களே. அடுத்து பாருங்கள் பருப்பு மரத்தை மாமா ஆரம்பிக்கலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டை இடிச்சு பச்சை புளி ரசம் செய்ய போகிறோம். பச்சை புளி ரசம் ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி தலை புளியை கரைச்சி வச்சாச்சு. உள்ள தக்காளி கொஞ்சம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கு. அது கூட வந்து பூண்டு மட்டும் சேர்க்குறோம். இது தேவையில்ல மாமா? என்ன கறிவேப்பிலை? சோளக்கார மாமா மீனை போட்டுடலாங்களா? ரைட். ஆஹா மக்கள் எங்கே பாருங்க. அடுத்த கட்டமா இருமாம்மா பக்கத்தில் தூக்கி பிடிக்கிறேன். இப்படி வச்சு போடுவோம்மா. அப்படியே அடா சாப்பாடு விசில் வந்துருச்சுங்க. அவ்வளோதான் அப்படியே கிளறி விடுங்கம்மா. மக்களே இப்போ வந்து மீனை வந்து கிளறி விடணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கலாம். கொஞ்சம் மாமா வந்து தண்ணி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஆஹா மக்களே இங்கே வாருங்கள். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா மாமா? கடுகு இல்லை மாப்பிள்ள. அதனால கடுகு போடல. ஓகே. அதனால வந்து அடுத்த கட்டமாக வெங்காயம் வந்து பொடியா அப்படியே நைஸா. ஆமா வெங்காயம் தக்காளி மறுபடியும் போடுறோம். வணங்கினதுக்கு அப்புறம் போடணும். சரிங்கம்மா. இது இஞ்சி பூண்டு போடணும் மாப்பிள்ள. இஞ்சி பூண்டு நம்ம மாப்பிள்ள ரெடி பண்ணுறது அப்படியே. ஓகே. ரெடி பண்ணோன்னா அடுத்த கடைசியாக தான் போடணும். கருவேப்பிலை தலை ஜஸ்ட் வந்துட்டேன் இருங்க. எப்படி வந்துடுறேன் போடலாம். அப்படியே பச்சை கருவேப்பிலை அப்படியே போட்டு. மல்லி இருக்குதுங்கம்மா. வெளியே இருக்கு. இதுதான். ஓ அப்படியே இறக்கி வச்சிடலாம். அப்படியே இறக்கி வச்சிடலாம். அப்படியே இது பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த ஃபைனலா இந்த கருவேப்பிலை டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். இப்போ மல்லி வேணாங்கிறீங்களா? சரி ரைட்டு. சிறப்புங்க மக்களே. அதான் அந்த டேஸ்ட் இருக்குங்க. நல்லா பொடியாக வெட்டி என்னது அதிகமாக இருக்கணும். அப்படியே ஃபைனல் பண்ணிட்டு ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. சிறப்பு. அடுத்த கட்டமாக பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி உள்ளே ஆட் பண்ணி வச்சுங்க. ரைட். அடுத்து இஞ்சி பூண்டுக்காக ரைட்டுங்க. சரிங்க.
தக்காளி எண்ணெயிலே வதங்கணும். எண்ணெயில வதங்கினாதான் எப்பவுமே தக்காளி பொறுத்தளவுக்கு எண்ணெயில வதங்கினா டேஸ்ட் வரும். அதான் தக்காளியில் வதங்கினா அந்த வாசம் அப்படியே அந்த கலரே மாறிடும். ரெட் கலர் மாறி எண்ணெய் இருக்குல்ல ரெட் கலர் மாறிடுச்சு. ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுல வர்றீங்க? பச்சை பேஸ்ட்லயா? இல்ல, இஞ்சி பூண்டு மட்டும் போடு. அது இஞ்சி பூண்டு ரெண்டும் தான் போட்டுருக்குது. ரெண்டு மிக்ஸ் ஆயிருச்சு. எல்லாம் ஃபுல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அங்க பாருங்க அந்த கலர் அப்படியே மாறிடுச்சு. கலர் ஆமா இந்த கலர் அப்படியே செமி கிரேவி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எப்படி தெரியுங்களா, தக்காளி ஃபுல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. தக்காளி வந்து அதாவது ஹீட்லயோ எதுலயும் வதங்கல, எண்ணெயிலேயே வதங்கணும் தக்காளி. அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ இதுக்கு அடுத்துதான் இந்த அளவுக்கு இந்த பத்திரம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு கடையில் வாங்கக்கூடாதுங்களா, நம்ம செய்யணுமாப்ல. நம்ம பூண்டு ஈக்குவலான அளவு இஞ்சி ரெண்டு சேமா இருக்கணும். எந்த அளவுக்கு பூண்டு போடணுமோ அதே அளவுக்கு இஞ்சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அப்படியே ஒரு செம்மையான உங்களுக்கு டேஸ்ட் வர மாதிரி இருக்கும்ல. ஓகே, இந்த டேஸ்ட்ல சேது மாமாவுடைய ரெசிபி மனம் வரும். அடுத்து வந்து இது கரம் மசாலா. கறி மசாலாவும் போடல, கரம் மசாலாவும் போடலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா தான் போடலாம். நம்ம மட்டன் எடுத்துக்கொள்ள சிக்கன் மசாலா இருக்குது, அது நமக்கு செட் ஆகாது. கரம் மசாலா கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா கறி மசாலா, ஏன்னா கரம் கறி எல்லாமே சேமா தான் இருக்கு. ஏன்னா அதுதான் நீங்கள் சொன்னீங்களா இனிப்பு சுவை, இந்த மசாலா தான் அந்த சுவை கொடுக்குங்க. அந்த பிரான் மஞ்சூரியன் டேஸ்ட். ஆமாம், மஞ்சூரியன் டேஸ்ட். அதில் வந்து சாஸ் ஊற்றுவாங்க, நம்ம சாஸ் ஊற்றல. ஓகே, சாஸ் எப்பவுமே நம்ம தமிழ்நாடு முறைப்படி சாஸ் ஊற்ற மாட்டோம்ல. நம்ம மசாலா மட்டும்தாங்க. ஓகே, சிறப்பு. கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா. ஆமா, உப்பு போட்டாச்சா? உப்பு போடல, இந்த ரிசல்ட் ஒரு வாட்டி மாப்ள பிரியாணி செஞ்ச மாப்ள உப்பு போடாம செஞ்சுட்டா. உப்பு போடாமையா? போடாம பிரியாணி செஞ்சுட்டா. பிரியாணி அப்படியே அரோமா எல்லாம் செம்மையா இருந்துச்சு. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உப்பு இல்ல, உப்பு போட்டு சாப்பிட்டாங்க. வாங்க யாரு அந்த பிரியாணி செம்மையா ரைஸ் சாப்பிட்டு யாரு காட்ட பாருங்க. இவருதான் அந்த பிரியாணி சாப்பிட்டாரு. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, ஒரு பிளேட்டு ஃபுல்லா பிரியாணி போட்டு செம்மையா இருக்குங்க அப்படின்னு போய் போட்டு சாப்பிட்டாரு. நான் தயிர் ஊற்றி சாப்பிட்டாரு. இன்னும் தயிர் ஊற்றி சாப்பிட்றாரு. உப்பு இடையில வந்து உப்பு வெள்ளி போட்டாரு. உப்பு அதிகமாக சாப்பிடுறதுங்க, உடம்புக்கு உப்பு பத்தாதுங்க அப்படின்னா. அப்புறம் வந்து உப்பே இல்லை அப்படின்னாரு. அப்புறம் நான் கூட சாப்பிட்றதுன்னு பார்த்தேன். ஐயோ உப்பு போடாம பண்ணிட்டேன். அந்த தருத்து என்ன நினைச்சீங்க? அப்புறம் வந்துங்க அது வந்து பாய் வீட்டு கஞ்சி மாதிரி இருந்ததுங்க. தண்ணி ஊற்றி நானும் அருணுங்க. அப்புறம் வேற யாருக்கும் தெரியாது. மறுபடியும் திருப்பி உப்பு போட்டு கிளறணும். பண்ணி அதை திங்கவே முடியலைங்க. சம்டைம்ஸ் பாய்ஸ் பிரியாணி அப்படி ஆயிரு, ரொம்ப ரேரா. மக்கள் இங்கே பாருங்கள், பிரானுக்கு தேவையான ரெசிபி மாமா பாருங்க பட்டை தட்டி விட்டாப்லிங்க. பேச்சும் ஸ்டைலும் ஜெயிலு தான், வேற லெவலுங்க மாமா. உப்பு போடணுங்கப்பா, மறந்து மீது விடாது அப்படிங்கிற மாதிரி உப்பு போடணும். முன்னாடி போடுறேன். ஆமாம், மிக முக்கியமான ஒரு விஷயம் இவ்வளோதாங்கப்பா. ஓகே சிம்பிளா அந்த அளவா, ஏன்னா அது கரெக்டாக செய்யறவங்க தெரியும். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அளவா உப்பு போடணும். உப்பே போட மாட்டது. நம்ம ஜென்ஸை பொறுத்த அளவுக்கு உப்பு கரெக்டாக போடுவோம், மறந்துடுவோம் அவ்வளோ. மக்களே, 1க்கு 10 டைம் பிரானை வந்து நல்லா பார்த்து அந்த இடையில சென்டராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்புன்னு இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடல் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் போய் பார்த்தாச்சு. இது கிடையாது, ஆனால் அது நல்லாவே தெரியும். ஓகேங்களா, வேறு லெவலில் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. செம்மையாக இருக்குதுங்க பிரான். இப்படி பார்க்குற கையில் அள்ளும் போதே நான் அதுக்கு அடிமை மக்களே. பிரானா நம்மளுக்கு உயிர். மன்சூர் மாமா, பிரான் வேறு லெவலில் அப்படியே இந்த கிரேவி பாருங்க ஜம்முன்னு இருக்குது. அதுக்கு நம்மள இறக்கலாமா? ஆஹா மக்களே, இங்கே பாருங்க எட்டு தட்டுக்கிறாரு பாருங்க. இங்கே கொஞ்சம் எங்களுக்கு நின்று எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டம் இல்லை, ஏன்னா இடையில சிக்கிக்கிட்டேன். சே மாமா செம மாமா, அட்டை வாவ் செம்ம. இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது மாமா, ரொம்ப வந்ததுன்னா சவுக்குன்னு போயிடும் மாமா. அருமை மக்களே, தெரியுதா? தானே உள்ளே போட்டாச்சு. ஒரு லைட்டாக ஒரு கலர் விட்டு, ஆஹா செம. மன்சூர் மாமா,
ப்ரான் என்ன ஆச்சு? மாப்பிள்ள ஆஹா ஆமாம் செம. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்க மக்களே, முதல்ல எத்தச்சோறு இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்களா, சின்னதாக வச்சு பார்த்தீங்களா இல்லையா, வேக வேக நல்லா சுருண்டுமுங்க. பாருங்க எத்தச்சோறு இருந்த ப்ரான் எத்தனோட ஆயிடுச்சு பாருங்க மக்களே. ஆமாம் காரம்பத்தில் ஆமாம் என்ன மசாலா போட்டு அவர் போட்டது கரம் மசாலா போட்டார். கரம் மசாலா மன்சூர் மாம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறாரு காரத்துக்காக. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் மக்கள் இருக்குது. அதனால அந்த இனிப்பு சுவை நான் கேட்ட அந்த இனிப்பு சுவை வந்து கிடச்சிருச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிற மக்கள் இப்போ சொன்னா எடுத்து வச்சுக்கலாமே. டைனிங் டேபிள் பால வெளியே. ஆமாம் நானும் மனுஷன் ஒன்று சாப்பிட்ற மக்களே, பசிக்குது எங்களுக்கு, எங்களால் முடியல. நாங்கள் 2 பேர் வெஜிடேரியன். சாப்பிட்லாமா? ஓகே மாமா. ஆமாம் மாமா ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுடைய ப்ரான் ரெசிபி. கடைசியில் ஃபினிஷ் பண்ணது மனுஷர் தான் ஃபினிஷ் பண்ணார். ஆமாம் மாமா வாங்க இதை ஓப்பன் பண்ணுங்க. சாப்பாடு ஜம்மன் இருக்குது மாமா, இது ஓப்பன் பண்ணுங்க. நம்ம ஐட்டம் மல்லித்தலை மட்டும் இல்லைங்க மாப்ள, மல்லித்தலை மட்டும் இல்லை, அந்த வாசம் பிரியாணி வாசம் மாதிரி அடிக்குது பாத்தீங்கன்னா இல்லையா? ஆமாம் சத்தியமாக வேற லெவல் மாமா. ஐயோ மீன் வாசம் அடிக்குது, கலந்து அடிக்குது. ஓகேவா? லைட்டா ஊத்தி டேஸ்ட் பாருங்க. செம்ம மாப்ள, நல்ல வாசமா. அது என்னன்னா இந்த கரம் மசாலா, கரம் அல்ல கறி எதாவது இருந்தாலும் அது ஒரு மாதிரி வாசம் செம்மையா இருக்குங்களா? அதோட கொஞ்சம் ஒரு மசாலா ஆட் பண்ணி இருக்கிறோம். சிக்கன் மசாலா மிளகாய். இதுல வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு மிஸ்ஸிங் என்ன தெரியுமா? மல்லித்தலை. ஆமா மல்லித்தலை எந்துனா போடலாமா, அவர் வெறியா இருக்கிறாரு. அந்த டேஸ்டே வேற. சரியா? எங்க மேப்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் பசி அதிகமாயிருச்சு, பசி ரொம்ப அதிகமாயிருச்சு மாமா. எனக்கு ஆல்சோ உனக்கு அதிகமாச்சு பசி அதிகமாயிருச்சு மாப்ள. ஒரு பிரான் எடுத்துக்க மாப்ள, டேஸ்ட் பாரு மாப்ள. மாமா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. இந்த சூடோட, அதாவது அரிசி சூடோட சாப்பிட்றப்ப சாப்பிடுங்க. இருக்கு. அடா 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 எப்படி இருக்கு மாப்ள? சத்தியமா ஒரு பிரியாணியோட டேஸ்ட்டு ப்ரான் பிரியாணியா பயங்கர இந்த அரோமா தான் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்குங்களா மக்களே? ஆரம்பிக்கலாமா மாமா? நான் தனி வட்டல் போட்டான்னு நினச்சேன். சரி இது வந்து மாமா வட்டலையா? மாமா வட்டலையா? பாதி இதுலேயே சாப்பிட்டு ஒன்றா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, வெளுத்தனமாக அதெல்லாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு. ப்ரான்லாம் வெந்தங்காட்டி குட்டி குட்டியாக மாறிடுச்சு. நம்மளுக்கு உயிர் இந்த ப்ரானு. இந்த ப்ரான் வந்து பெசஞ்சு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக வாங்குது. ரைட் மாமா, ரொம்ப நன்றி எனக்காக ப்ரான் வாங்கினது. எங்கள் மூஞ்சி கட்டிங்க மாப்பிளா. ஓகே மாப்பிளா சாப்பிடுங்க. நீங்க பெக் போடுறீங்க, நாங்க வெஜிடேரியன். நீங்க பொறுமையா சாப்பிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. எங்களுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சரக்கு எடுத்துட்டு எங்கேயாச்சும் போயிடலாம். உண்மையாக அருமையாக இருக்குது ப்ரான் மக்களே. இதான் நல்லா வந்துடுச்சு, சீக்கிரம் வந்துடுச்சு. 5 நிமிஷம் போட்ட மாயமில் வெந்துருச்சு. நல்லா மாவாட்ட போகுது. ரொம்ப நேரம் வந்ததுன்னா சவுக்கு சவுக்குன்னு ஆயிருமாமாங்க. இதோ கடைசி அந்த சிக்கன் மசாலா போட்டோம்ல, காரம் சிக்கன் மசாலாவும் மிளகா பொடி போட்டோம்ல, அதுதான் செம்ம. உண்மையுமே ஒருத்து செம்ம. நம்ம இப்படி ஒரு நாள் இறால் வாங்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வளர்த்துட்டி வச்சு வறுக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து இறால் வந்து ஒரு 3 கிலோ வாங்கணும். ஆமாம், வாங்கிட்டு போய் வறுக்கிறோம். என்னத்தை போய் ஒரு 1.5 கிலோ ஆட்டுக்கறி ரேட்டு அவ்வளோதான். மண்சட்டியில் வறுக்கிறோம். மஞ்சள் நல்லா இருக்குல்ல? லைட்டாக அந்த சோயா சாஸ் இருக்கலாமா, அதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது.
ஆஹா மீன் குழம்பு பாருங்க ஃபைனல் அவுட் வேறு மாதிரி இருக்குதுங்க. அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். போடுங்கம்மா மக்களே. மீன் குழம்பு தலை நான் கேட்டேன் கிடைத்து விட்டு தான் எனக்கு இதே போதும். அட்டை 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 போதும் மிச்சம் 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 மக்களே. கடைசியில் தலைவர் கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் போட்டு விட்டு அடிச்சிட்டாரு. மீன் குழம்பு சும்மா ரசமாட்ட. ஆஹா சின்ன வெங்காயத்தோட கம்மியாக இருக்குல்ல. நீங்கள் லைட்டாக கொடுங்க. அதை ப்ரான் மிக்ஸ் ஆகாமல் சாப்பிட்ணும். அதனால் வெங்காயத்தோட ஊதி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் மன்சூர் மாமன். ரைட் செம்ம கொஞ்சம் காரம். அது இந்த ப்ரானும் அந்த மீன் குழம்பு மிக்ஸ் ஆகிருக்கு. இதான் 2 மீன் தலை வேறு இருக்குது. இந்த மிக்ஸான டேஸ்ட்டு அட்டி தூள். அடுத்த கட்டமாக மீன் தலை இருக்கு மாட்டேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கொல 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 கொலன்னு. என்ன மீன் வாங்குனீங்க? இது லோவில் கெண்டையா மீன் முள் அதிகம். அதான் சொல்கிறேன் லோவில். ஆமாம் குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. முள் அதிகம் தானுங்க. ஒவ்வொரு கறியிலையும் முள்ளு இருக்கு. ஆமாம் நான் அதை தொட்டு பாட்டு பீஸே வேணாம் எனக்கு தலை மட்டும். இங்கே வாருங்க மக்களே. இங்கே வேண சரிதா நம்மளால் முள்ளெல்லாம் அப்படியே செய்ய முடியாதுங்க. நான் வேலையை அடிக்க மாட்டேங்க. சரிங்க மக்களே ரைட்டு. வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் நிம்மதியாக செய்ய முடியல மக்களே. கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் ஆறாமரை ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்றோம். பச்சை பிள்ளை தான் இருக்குது. அண்ணன் தான் வாழ்க்கையை வாழறாரு, வாழட்டும். ஏன் மாமா என்ன மாமா திணறீங்க? முள்ளு மாப்பிள்ள முள்ளு ஏதோ கெண்ட மீன் வாங்கிட்டு இந்நேரம் வந்து இந்த பிளேட்டில் இருக்கிற 2 மீனில் இந்நேரம் 10 மீன் போயிருக்கு. அவன் திணறாரு மாமன். ரைட். ஆஹா ஆட்டாடா கொஞ்சம் கை ஊற்றுங்க மக்களே. நல்லா இனிப்பாக இருக்குமா சின்ன கை அப்படியே. பச்சை ரசங்க. பச்சை புள்ளி ரசம் சத்தியமாக வேற லெவலு. அண்ணா உங்களெலாம் வேற எங்கேயோ பார்த்துருங்கண்ணா. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி. அவர் ஃபேமஸுங்க மன்சூர் மாமன். ஃபேமஸ் இவர்.